நமக்காய் வைத்திருக்கிற ஜீவிதமோ, நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்களோ நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு பெரிதா இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் என்றைக்கு நாம் காண்பேன் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தின் பின்னால் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று வேதவசனம் நம்மை இப்படியாய் படிப்பிக்கிறது. ஆனால் பவுலோ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. அலைந்து திரிந்தேன், ஆடுதல் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு மாத்தி, அரியணை ஏற்றி அழகு மாத்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம்
குடும்பம் என் மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள் சிறியன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் என் மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது நம்முடைய தாளத்தில். உங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்தது உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய திறன் அல்ல. ஆனால் தேவன் உங்களை நடத்துவதற்கு தன்னுடைய திறனை தந்திருக்கிறார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியாது. எங்கோ வாழ்ந்து கொண்டு எங்கோ வரைந்து கொண்டு உலகான சேற்றில் விழுந்ததை நம்மளை தூக்கி எடுத்து இன்றைக்கு அரிய ஆசனத்தில் வீழ்ச்சி வைத்திருப்பது தேவனுடைய இறக்கும் தயவாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த பொழுதும், தேவனுடைய பிரசனத்தில் நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த பொழுதும், தேவனுடைய திரு இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றி நீதிமான்களாய் மாற்றி இன்றைக்கு அவர் பரிசுத்த பிரசனத்தில் நிற்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல யுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவனை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கும் பொழுதே நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தின் வாசல்களை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நான் சொல்லவில்லை, வேத வசனம் அப்படிதான் படிப்பிக்கிறது.